செருப்ப கொண்டி அடிச்சு விடுவேன். உனக்கெல்லாம் அஞ்சினது நாங்க கிடையாது. நாங்க விஜயநகர பேரரசனுடைய வாரிசுகள்ரா. ஓனிய விடவே மாட்டோம். மோதிய பக்கம் தெலுங்குன்னு எவ்வளவு திமிர்னா பேச. இதே ஒரு தேவர் சமுதாயத்தையோ ஒரு தேவேந்திர சமுதாயத்தையோ ஒரு நாடார் சமுதாயத்தையோ குறிப்பிட்டு நீ பேசிட்டு வாழை பத்தியா வாழை அப்படின்னு உருவி காட்டிட்டு நீ நைட்டு போய் தூங்கிட்டு பாப்போம். உனக்கு நெஞ்செழுத்தானா நெஞ்செழுத்தம். ஒரு நாள் இருக்கு, எங்க அண்ணன் ஆட்சியில் அமர்வாரு. அன்னைக்கு உன் வாழ் இருக்கலாம், சேவிங் பண்ணி போட்ட பழைய பிளேடு முதற்கொண்டு தூக்கி பெட்டியில அடிக்க வச்சுட்டு உன் ஊரை பார்த்து போவேன். நீ பேசுறாசா, நீ பேசினாதான் எங்களுக்கு வெறி ஏறும். அப்பதான் நாங்க வெறி கொண்டு வேலை செய்ய முடியும். 11 அன்னைக்கு அவ்வளவு பேரும் கட்டகம்போட கிளம்பிடுவோம். எந்தெந்த ஊரெல்லாம் ஒயின் ஷாப் இருக்கோ ஒயின் ஷாப்பை இழுத்து மூட மாட்டோம், அடித்து நொறுக்கப்படும். ஏன் ஆத்திரம் ஏன் கோபம் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கு, ஒவ்வொரு பையனுடைய மனசுலயும் இருக்கு. அந்த ஆத்திரத்தை நாங்க காமிக்கணும்னா மதுக்கடை இழுத்து மூடுறதை விட அடிச்சு நொறுக்க மட்டும்தான் வேலை. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில எந்த ஊருக்கு எந்த கிராமத்துக்கு போனாலும் சரிதான், அந்த கிராமத்துக்கு நுழைஞ்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிராமத்துல இந்த ஜாதி தான் இருக்கு, இந்த கிராமத்துல இந்த ஜாதி தான் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். தெருக்குல நுழைஞ்சாலே பச்சை சிகப்பு மஞ்சள் சிகப்பு ஊதா பச்சைன்னு கலர் அடிச்சு உள்ள நுழைஞ்சோமே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஊர்ல இந்த சமுதாயம் தான் அதிகமா வாழுதுன்னு. ஒரு தெருல ஒரு பாட்டு போட்டா போதும், கல்யாணமோ கோயில் கொடையோ என்ன நடந்தாலும் பொங்கல் பங்கன் என்ன நடந்தாலும் சரிதான், அங்க போடுற பாட்டை வச்சே நம்ம இருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓ இந்த ஊர்ல இந்த சமுதாயம் தான் வாழுது அப்படின்னு. இப்ப அந்த சமுதாயத்துல போடக்கூடிய பாட்டை வேற சமுதாய தெருவிலையோ வேற தெருவில் போடக்கூடிய ஒரு சமுதாயம் சார்ந்த பாட்டை அடுத்த தெருலையோ போட்டோம்னா இந்த ரேடியோ செட்டுக்காரங்க ரேடியோ செட் அவுத்துட்டு வீட்டுக்கு போக முடியாது, அடிச்சு நொறுக்கி போடுவான். ஒரு பாட்டு தான், ஒரு பாட்டை மாத்தி போட மாட்டான். ஆனா தான் விளைவு மிக்க ஒரு ஓட்ட எந்த எச்சுக்கள நாயும் தெரியாம 500 ரூபாய் கொடுக்கானா 1000 ரூபாய் கொடுக்கானா 2000 கொடுக்கானா எவன் கொடுக்கானா அவனுக்கு போட்டுன்னு போட்டு போயிருவான். இந்த படத்துல ஒரு டைலாக் வரும், இது ரத்த பூமி, நல்லிய திறந்தாங்க தண்ணி வராது ரத்தம் தான் வருமா. அதுக்கு உதாரணமே இந்த திருநெல்வேலி மாவட்டம் தான். எப்ப பார்த்தாலும் சொல்றேன், எங்கனையாட்டு ஒரு கொலை எங்கனையாட்டு ஒரு வன்முறை நடந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருநெல்வேலி கோர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு 100-200 மீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டல் வாசல்ல ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்படுதான். அந்த இளைஞன் யாருன்னு பார்த்தா அவன் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவன், வெட்டின யாருன்னு பார்த்தா தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதுல இருந்து கொஞ்ச நாட்கள் தான் கழிச்சிச்சு. கோர்ட்ல இருந்து 100 மீட்டர் கிடையாது, கோர்ட் வாசல்ல வெட்டி, கோர்ட் வாசல் முன்னாடியே வெட்டி ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாழக்கூடிய இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்படுதான். அந்த இளைஞன் யாருன்னு பார்த்தா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவன். அவனை வெட்டினது யாருன்னு பார்த்தா தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஜாதி பிரச்சனை விடுங்க, இங்க சீவலப்பரியில பூசாரிக்கும் சண்டை, சாமி சொரலமான இருக்கானு பார்க்க போறது கிடையாது, அங்கேயும் வெட்டி படுகொலை. அதை வெட்டினது யாருன்னு பார்த்தா அதே கோயில சார்ந்தவங்க தான். நாகர்கோயில்ல எங்க கட்சியை சார்ந்த சேவியர் குமார், அவர் ஒரு கிறிஸ்தவர், சர்ச்சில் சாமி கும்பிடான்னு பார்த்தா அங்க ஒரு ஊழல் கணக்கு. அதை தட்டி கேட்டா ஏசப்பா இருக்காரா சிலுவை இருக்க மாதா இருக்காலும் பார்க்கல, மாதா சிலைய கொண்டே அடிச்சு அதே சர்ச்சு உள்ள வச்சே கொண்டுட்டாங்க. அது கொன்னது யாருன்னு பார்த்தா அது ஒரு கிறிஸ்தவர். இப்ப நடந்த ரம்ஜான் மாதத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டவுன் 24 மணி நேரம் பிஸியாவே இருக்கும். அதிகாலை தொழுதுட்டு வரும்போது ஒரு இஸ்லாமியர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுதுட்டு வார இடத்துல வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. அவரை வெட்டினது யாருன்னு பார்த்தா அதே இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க தான். இந்த திருநெல்வேலியில வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இது போலீஸ் ஸ்டேஷன்ல, இது கோர்ட்டுல, இது ஜெயில பார்க்க மாட்டான். இது அந்த ஜாதியில, இது இந்த ஜாதியில, அவன் பதிலுக்கு வெட்டிடுவான்ல அப்படிலாம் பார்க்க மாட்டான். திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, இந்த திமுக கட்சிகள் இந்த கொலையெல்லாம் தடுத்து நிறுத்தன்னு நினைச்சிருந்தா நிறுத்திடலாம். ஆனா அது வேடிக்கை பார்க்கும். நம்ம வெட்டி கட்டி சத்தா அவனுக்கு குஜாலியா இருக்கும், வேடிக்கை பார்க்கும். வெடி பத்த வச்சு வெடி வெடிக்கன்னு அந்த வெடியை சூத்து வெடினுமோ, அப்படியா போட்ட ஒரு சூத்து வெடி பப்ளிக்கா மேடை போட்டு மேடையில நின்னுகிட்டு எவ்வளவு எகத்தாளமா பேசான் தெரியுமா? ஓ தமிழர் ஏன் நீங்க மறைமுகமா பேசுங்க, தெலுங்குகாரன் எங்க நேரடியா பேசுங்க, எங்கிட்ட நேரடியா மோதுங்க. நாங்க நினைச்சோம்னா நாம் தமிழர் கட்சி இருக்க இடம் தெரியாம அடியோட அழிச்சிருவோம். அப்படியே வாழ உருவணும்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு பேசான். மறுபடியும் ஒரு விஜயநகர பேரரசு ஆட்சியை நீங்க பாக்கணுமா அப்படிங்க. அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா பப்ளிக்கா ஒரு மேடையில இப்படி பேசான். தம்பி தெலுங்கு உன்னையதான் சொல்றேன், மறைமுகமெல்லாம் பேசல, திராவிடம் அவன் இவன் பேசல, நீ நேருக்கு நேர் பேசல, நாங்களும் நேருக்கு நேரே பேசுறோம்.
முதல்ல எங்க அண்ணன் சீமானை விட்டு தள்ளி, தமிழ் தேசம் விட்டு தள்ளி, நான் இருக்கணும் ஒத்தைக்கு ஒத்த. அந்த வீடியோ பார்த்து இருந்து எனக்கு நாடி நரம்புல சூடு ஏறி போய் கிடக்கேன். எங்க ஊர் பழையபேட்டை, திருநெல்வேலி டவுன்ல இருந்து பக்கத்துல போனா பழையபேட்டை, அது பக்கத்துல சரதாபுரம் தெருதான். சரதாபுரம் தெருக்கு நீ வா, சூத்துவெடி உனியதான் சொல்றேன், டம்மி பீசி வா. சரதாபுரத்தை தெருல வந்து என் பேரு காளிமுத்து, எங்க அப்பா பேரு வேலு, எங்க தாத்தா பேரு கொடிமுத்து.